ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு அத்தினா ஸ்டேட்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம சிறுவர் நீதி, குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டத்தை பற்றி பார்க்கலாம். இது மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கீழே எனாக்ட் பண்ணப்பட்டிருக்கு. 1986 போடப்பட்ட இந்த சட்டம் தான் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அப்புறம் குழந்தைகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கான ஒரு அடிப்படை சட்டமாக திகழ்ந்துச்சு. இந்த சட்டத்தின் கீழே தான் குழந்தைகளை வயதின் அடிப்படையில் டிஃபைன் பண்ணப்பட்டாங்க. சமுதாயத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நலவாழ்வு மையங்களும், சிறு வயதிலே குற்றம் செஞ்ச குழந்தைகளுக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளும் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கேசஸை விசாரிக்க தனியாக நீதிமன்றங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் வலியுறுத்துது. இந்த சட்டத்தின் கீழே குழந்தைகளை 2 பிரிக்கப்படுறாங்க. ஒரு சாரார் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இன்னொருத்தவங்க சிறு வயதிலே குற்றம் செஞ்சவங்க. இந்த சிறு வயதிலே குற்றம் செஞ்ச குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்ட் ஃபார் அஃபெண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுச்சு. இதே பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பேணி பாதுகாக்க சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி ஃபார் நெக்லெக்டட் சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு அமைப்புங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. இந்த ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு 2000 மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் கீழே இருந்த வெவ்வேறு ஆக்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒரு ஆக்ட் கீழே கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தனியாக காப்பகங்களை உருவாக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய ஐடென்டிட்டி கண்டிப்பாக பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சட்டம் வலியுறுத்துது. இந்த சட்டம் போடப்பட்டதன் மூலயமா இந்தியா த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஃபார் த ரைட் ஆஃப் த சில்ட்ரனில் சைன் பண்ணப்பட்டது, ஊர்ஜிதம் பண்ணப்பட்டுச்சு. இன்னும் சில சேஞ்சஸோட 2015 இந்த சட்டமானது மீண்டும் அமல்படுத்தப்பட்டுச்சு. இந்த புதிய சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 16லேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறிய குற்றங்களுக்கு 3 வருஷம் சிறை தண்டனையும், மீடியமான குற்றங்களுக்கு 3லிருந்து 7 வருஷம் சிறை தண்டனையும், இதே கடுமையான குற்றங்களுக்கு மினிமம் 7 வருஷம் சிறை தண்டனையும் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் வழிவகை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டமானது இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1956 அப்புறம் கார்டியன்ஸ் ஆஃப் த வார்ட் ஆக்ட் 1890 ரீப்ளேஸ் பண்ணுது. சைல்டு அடாப்ஷனை ரெகுலரைஸ் பண்ணுங்கிறதுக்காக சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டிங்கிற ஒரு ஸ்டாச்சுரரி பாடியை உருவாக்கணும். அது மட்டும் இல்லாமல் அனைத்து சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் வலியுறுத்துது. இந்த ஆக்ட் மேலும் வலுப்படுத்துறதுக்கு இன்னும் சில சேஞ்சஸோட 2021 கொண்டு வராங்க. இதில் ஒரு குழந்தை எதுக்காக அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்பஸை டிஃபைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அடாப்ஷன் பற்றின அனைத்துமே டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் சொல்லுது. ஓகே கைஸ், இந்த ஆக்ட் ஆனது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம ஒரு கரண்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.